31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 68வது நம்முடைய தேசிய தினத்தை, சுதந்திர தினத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, இயேசு உனக்காக நின்றபோது என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். When Jesus stops for you. My scripture lesson comes from Luke's Gospel chapter 19 and verses 1 to 10. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 துவங்கி 10ஆம் வசனம் வரையிலும். 2 வசனங்களே உங்களுக்கு நான் அடிப்படை வசனமாய் கொடுத்திருக்கிறேன். முதல் வசனம் ஆனது 5வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு முதல் கருப்பொருள் வசனமாய் நான் வாசிக்கும்படி விரும்புகின்றேன். And when Jesus came to the place, he looked up and saw him and said to him, Zacchaeus, make haste and come down, for today I must stay at your house. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். இது முதலாவது வசனம். சகேயு மரத்தின் மேலே ஏறி அங்கே இருந்து இயேசுவை பார்க்கும்படி மரத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறான். இயேசு அந்த மரத்தின் அருகிலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகேயுவை இறங்கி வா என்றார். இந்த வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பை கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் தலைப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். When Jesus stops for you, and Jesus stopped at the sycamore tree for Zacchaeus. சகேயுவுக்காக காட்டத்தின் மரத்தின் அருகில இயேசு வந்து நின்றார். உன் வாழ்க்கையிலும் இயேசு வர வல்லவராயிருக்கிறார். Jesus is able to come into all our lives. He is able to come just as how he came into Zacchaeus' life. Would you say amen? இந்த இரண்டாவது வேத நம்முடைய கருப்பொருள் வசனம், the second key verse for us comes from verse 10. வசனம் 10 கவனியுங்கள். For the Son of Man has come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை உண்டாக்கினார். பாவத்தின் நிமித்தமாய் நம்ம எல்லாரும் அவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம். அவர் மீண்டும் நம்மை ரட்சிக்க, அவருடைய பிள்ளைகளாக அவர் பக்கம் நம்மை அழைத்து கொள்ளவே இந்த பூமிக்கு வந்த இரட்சகர். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் இயேசு வர வல்லவராயிருக்கிறார். Just as how Jesus was able to come into the life of Zacchaeus. There was that day when Zacchaeus was excitedly waiting to see Jesus. Jesus came knocking at his door, looking for him. என்றைக்கு நீ இயேசுவை பார்க்கும்படி விரும்புகிறாயோ, என்றைக்கு இயேசுவை தேட வேண்டும் என்று விரும்புகிறாயோ, என்றைக்கு உன் மனசுல ஒரு ஏக்கம் வருகிறது, இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் என் வீட்டுக்கு அழைத்து போக வேண்டும், இயேசுவுக்கு என் இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, அன்றைக்கு இயேசு உன் வீட்டின், அன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையின் மத்தியில வந்து நிற்க வல்லவராயிருக்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பெரிய ஆமேன் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அழைக்கிறேன். ஒரு பெண்மணியை குறித்து நான் வாசித்தேன். ஹைடி லூயிசா
என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி. இந்த அருமையான பெண்மணியுடைய வாழ்க்கையின் சம்பவத்தை நான் வாசித்தேன். இவள் பிறந்த போது அவளுடைய முதுகு தண்டு எலும்பு அது பாதிக்கப்பட்டவளாய்த்தான் குழந்தையாய் அவள் பிறந்தாளாம். இந்த வியாதியை கடந்து போன இவள், பிரியமானவர்களே, பிறப்பில் இருந்து இந்த அருமையான ஹைடா என்று சொல்லப்படுகிறவள் அவள் வேதனை மீது வேதனையை கடந்து போனாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ஒவ்வொரு நாளும் இந்த சிறு குழந்தையாய் இருந்து வளரும் நாள் அவள் பயங்கர வலியிலே துடித்து கொண்டே தான் வளர்ந்தாள். அது மட்டுமல்லாமல் இவள் அறுவை சிகிச்சை கடந்து போய் எத்தனையோ ஆபரேஷனை இவள் மீது செய்தும் அவளுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. இவள் 24 வயது ஆனால் 24 வயது ஆன பிற்பாடு ஒரு நாள் அவள் சுற்றி பார்க்கிறாள். அவளுடைய தாய், அவளுடைய தகப்பன், அவளோடு உடன் பிறந்தோர் எல்லாரும் அவளை சுற்றி தான் இருக்கிறார்கள். அவள் மனசு வேதனை அடைகிறது. நான் இந்த வேதனையில துடித்து கொண்டிருக்கிறபடினாலே என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, எல்லாரும் என்னால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவள் ஒன்று செய்ய வேண்டும் என்று யோசித்தாள். அவளுடைய அறை வீட்டுக்குள்ளார அவள் போனாள். She went into a room. அவளுடைய அறைக்குள்ளார போய் அன்றைக்கு அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். நான் மரித்து போனால் தான் என் வீட்டில் சமாதானம் உண்டாகும். என் குடும்பத்தார், என் பெற்றோர் தவிக்கிறார்கள். எதனால வேதனைப்படுகிறார்கள்? என்னால் தானே வேதனைப்படுகிறார்கள். ஐயோ, எத்தனை நாட்கள் இப்படி வேதனைப்படுவார்கள், எத்தனை நாட்கள் நானும் வேதனையாய் வாழ்வேன் என்று இவள் அறைக்குள்ளார பூந்து அவள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று கண்ணீரோடு அந்த அறைக்குள்ளார இருக்கும்போது திடீரென்று அந்த அறைக்குள்ளார தோண்டினார் இயேசு. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மையாய் இவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவளுடைய வாழ்க்கையின் அனுபவத்துக்கு பின்பு அவர் எழுதுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கு நாம் மரித்து போக வேண்டும், எண்ணி வாழ்வதோடு சாவதே மேல் என்று சிந்தித்த இவள் அறைக்குள்ளார போயிருந்த போது இவளை பார்த்து கொண்டு இருக்கிற, இவளை நேசிக்கிற, இவளை உண்டாக்கின இவளுடைய ஆண்டவரோ இவளை காணும்படிக்கு அந்த அறைக்குள்ளார வந்தார். அடைப்பட்டிருந்த அறைக்குள்ளார சீஷர்களை பார்க்க வந்தது போல இயேசு இந்த ஐடா என்று சொல்லப்படுகிற இவளை பார்க்கும்படிக்கு கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அவளுக்கு இயேசுவோடு ஒரு உறவு உண்டானதாம். அல்லேலூயா. தற்கொலை பண்ணிக்கொள்ளுவேன் என்று எண்ணினவள் அந்த தற்கொலை எண்ணமே இல்லாமல் மாறிவிட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வலியிலிருந்து முற்றிலுமாய் சுகம் பெற்றாளா? அல்ல. அந்த வேதனையை அவள் தொடர்ந்து கடந்து போனாள். ஆனால் முன்பு அவள் இயேசு இல்லாத ஒரு வேதனை. இப்போது அந்த அறைக்குள்ளார இயேசு வந்த பிற்பாடு அவள் வாழ்க்கை மாறினபடினாலே அவள் இப்போது முற்றிலுமாய் இயேசு கூட இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் வந்து விட்டாள். அந்த வலி முன்பு பெருசாய் தெரிந்தது, இப்ப அந்த வலி சின்னதாகிவிட்டது. ஹல்லேலூயா. பவுல் ஆண்டவர்கிட்ட 3 முறை மன்றாடி, ஆண்டவரே இந்த வேதனை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் கிருபை உன்னோடு கூட இருக்கும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாயிருக்கும். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த ஐடா என்று சொல்லப்படுகிற இவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. இவள் ஒரு மாற்றம் பெற்றவளாக மாறினாள். யாரெல்லாம் இயேசுவை இன்றைக்கு இரட்சகராய் உங்க வாழ்க்கையில வரவேற்கும்படி உங்க நாவலை நீங்க உச்சரித்தால் போதும்,
Only you have to utter on your lips, Lord, I need you. Lord, I welcome you. And I tell you, just like how Jesus went and stood beside Zacchaeus under the sycamore tree, Jesus is able to come into your life and come and stand beside you. Shall we say amen? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உனக்காக நிற்கும்படிக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையில ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயமா வருவார். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பாட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு கையை தட்டி நல்ல மன மகிழ்ச்சியோடு உங்க ஆவியை அனுப்புங்க, நான் உயிரடைய செய்யுங்க. இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். வாருங்கள், மனமகிழ்ச்சியோடு கர்த்தரே ஆரவாரத்தோடு ஆட்பரித்து பாடுவோம். உங்க ஆவியை அனுப்புங்க. ஆமேன். கையை தட்டி பாடுவோமா? கையை கொண்டாந்து இருக்கிறவங்களா நல்ல கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்க கையை தட்டி பாடும்போது ஆலயம் முழுவதும் ஒரு தேவனுடைய மகிமை. உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உள்ளர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உள்ளர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கையை உயர்த்தி அடைய வேண்டுமே. ஆஹா, உயிரடைய வேண்டுமே. ஓ ஓ, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. இந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. அதால கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. சொல்லுவோம், எட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய கைகளை உயர்த்தே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென், ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. எல்லாரும் சத்தமா வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கையை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. இன்றைக்கு ஒரு 4 பாடத்தை இந்த சகேயு இயேசுவை காணும்படிக்கு காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறின போது அவன் இருதயத்தில் இயேசுவை நினைச்சபடியினாலே அந்த காட்டத்தின் மரத்தின் அருகிலே இயேசு வந்து நின்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார். இதை நாம் இன்றைக்கு 4 பகுதியாய் பிரித்து கற்றுக்கொள்ள போறோம். We are going to look at how Zacchaeus desired to meet Jesus, and Jesus came by the tree, called him by name. And I want to, out of this passage, divide it into 4 and speak to you as to how God wants to speak to you today. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு அவர் என்ன பேச விரும்புகிறார்? முதல் 4 வசனங்களை கவனியுங்கள். I want you to come to the first 4 verses.
the seeker's desperation. Third one in தவிப்பு என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். சகேயு இயேசுவை காணும்படிக்கு தவித்தான். அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 துவங்கி வசனம் 4 வரையிலும், அல்லேலூயா, அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வசனம் 1, 2 கவனிங்க. Look at verse 1 and 2. It says Jesus was passing by Jericho, and it speaks about Zacchaeus, who was a tax collector and a chief, and he was a wealthy man. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். நம்ம எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு எரிகோ பட்டணத்துக்கு வாரார். அப்போது ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. The Bible speaks about one particular man. And when Jesus was coming into Jericho, we realize that he was coming with a crowd of people. People were crowded all around him. But then the Bible talks about one man. இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் நிரம்பி அமர்ந்திருக்கிறோம். நம்ம இந்த ஆலயத்தில் மேல் பகுதியிலும் ஆலயத்தின் முன் பகுதியிலும் அமர்ந்திருக்கிறோம். அநேகராய் கூடி வந்திருக்கிறோம். சிலர் ஒருவேளை யாரும் பார்க்க கூடாது என்று ஏதோ ஒரு பகுதியிலே ஒளிந்த வண்ணமாய் உட்கார்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கூட்டத்தின் மத்தியிலே ஒருவனை இயேசு பார்த்தார்னா இன்னைக்கு உன்னை பார்க்க அவர் நிச்சயமா வந்திருக்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. In the midst of the crowd, the Bible talks to us about one man that Jesus was interested about. One man. We may be so many of us in the church today, but I can tell you there could be one person in the church who is hiding somewhere, who don't want to be noticed, who has just come into the church just to worship. Soon after worship, you want to run away. But I want to tell you, whoever you may be, he loves you. He loves you just as how he loved Zacchaeus. சகேயுவை நேசித்தது போல உன்னை நேசிக்கிறார். யார்? உன்னை உருவாக்கின உன் ஆண்டவர். Who knows you. உன் மனசுல நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது வசனத்தை கவனியுங்கள். அந்த வசனம் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது, அவன் இயேசுவை பார்க்கும்படி வருகிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது கூட்டம் நிரம்பி இருக்கிறது. அவன் குள்ளனாய் இருந்தான். Look at verse 3. It says that he was a short man, and because of the crowd he could not see Jesus. அதனால வசனம் 4 சொல்லுகிறது, அவன் ஓடி போய் அந்த காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறிக்கொண்டான். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் பணக்காரன், அவன் ஒரு அதிகாரி. Zacchaeus was not an ordinary man. He was a chief. He was a wealthy man. He was known. He was a powerful man. ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன். எல்லாரும் ஆமென் சொல்வேன். ஆனா இவன் மனசுல உண்டாயிருச்சு, நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அவன் மனசுல ஒரு ஆசை வந்துருச்சுங்க, இயேசுவை பார்க்கணும். அவன் அந்தஸ்தை விட்டான், பதவியை விட்டான். அல்லேலூயா. அவன் பணக்காரன்,
என்ற எண்ணத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டான். அந்த நிமிஷம் அவன் மனசுல இருந்ததெல்லாம், யார் இந்த இயேசு? நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அவரை பார்க்கும்படிக்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டான். அல்லேலூயா. It speaks about humility, humbling before Jesus. இயேசுவுக்கு முன்ன அவனுடைய பதவியை, பணம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இந்த இயேசுவை நான் பார்க்கணும். I will do anything to see this Jesus. I am willing to do anything. நான் எதையும் செய்ய இந்த இயேசுவை பார்க்க நான் ஆயத்தம் என்ற அவன் காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறினான். யோசிச்சு பாருங்க, ஒரு அந்தஸ்து உள்ளவன், யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவன் ஏன்ட மரத்து மேலே ஏறுறான் என்று சொல்லியெல்லாம் யோசிக்க கூடும். People could imagine all sort of things about Zacchaeus, a rich man, a powerful man in authority, all of a sudden climbing up a tree. My people of God, that excited, that passionate he was. அவ்வளோ அவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் உனக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில் இயேசு வரும்படி விரும்புகிறார். சகைவு போல நீ தாகமாய் இருப்பாயே என்றால் இன்றைக்கு இயேசு உனக்குள்ளார வருவார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். I remember this word. இந்த வார்த்தை என் மனசை கவர்ந்தது. மரத்தின் மேலே ஏறினாங்க. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Why did he climb up a tree? Because he wanted to see Jesus. Shall we say amen? Hallelujah. பிரியமான தேவ பிள்ளையே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு வாராருன்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்தின் மத்தியிலே, நெருச்சலின் மத்தியிலே பெரும்பாடானவள், the woman with an issue of blood. You know, when she knew Jesus was passing by, in the midst of the crowd, she was willing to go into the crowd to go and touch. நான் இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டால் நான் என்ன செய்வேன்? நான் சுகமாவேன். So she went on dashing away through, nearing Jesus. இயேசு இடத்திலே நெருங்கினாள். வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே இயேசு கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதா, அவள் சுகமாய் விட்டாள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பர்தேமியுவை பாருங்கள் பிரியமானவர்களே, குருடனாக பிச்சைக்காரனாய் இருந்தவன், அவன் வீதியில இயேசு வாராருன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் இயேசு இயேசுன்ற சத்தம் கேட்ட உடனே எழுந்து கூக்குரல் இட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் என்று கதறினான். எல்லாரும் சொன்னாங்க, டேய் அமைதி, டேய் அமைதி. அவன் யார் பேச்சும் கேட்கல. பிகாஸ் the day came, he knew he needed Jesus. அவனுக்கு இயேசு தேவை. அதனால அவன் என்ன செஞ்சான்? இன்னும் வேகமாய் சத்தமிட்டானா. உடனே என்ன நடந்தது? இயேசு அவனை கண்டார். அன்றைக்கு அவன் சுகமானான். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரும் உன்னை அழுத்தக்கூடும், சாத்தான் உன் மனசுல பேசக்கூடும். நீ எங்கடா திருந்த போற, நீ எங்கடா மாற போற, எப்படா மாறுவே நீனு என்றெல்லாம் உன்னை ஒருவேளை இப்போது ஏவி கொண்டிருக்கலாம். நீ அவர் சத்தத்தை கேட்காதே. ஆனா நான் அல்ல, உன்கிட்ட இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவர். ஆண்டவரே உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னை அழைக்கிறார். நான் சகையுவை தொட்டனே, பர்தேமியுவை தொட்டனே, பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொட்டனே, உன்னை தொட நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கூட நிறையா கிராப் அல்லது நண்டு, ஒரு கூட நிறையா நண்டு கதை நிறையா பேசியிருக்கோம். தமிழ நண்டு, சீன நண்டு, மலாய்க்கர நண்டுன்ட்டு நம்ம பேசியிருக்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நண்டு கதையை நான் வாசித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கூடையில் ஒரு நண்டு இருந்துச்சாம். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு நண்டு மூடி இருந்துச்சா. பக்கத்தில் இன்னொரு கூடை இருந்துச்சா. அந்த கூடை நிறையா நண்டு இருந்துச்சா, ஆனால் மூடாம இருந்துச்சா. ஹல்லேலூயா. ஸோ ஒருத்தன் போய் கேட்டானா, ஏப்பா ஒரே ஒரு நண்டை மூடி வச்சிருக்கிற, நிறைய நண்டு இருக்கிறத மட்டும் திறந்து வச்சிருக்கிறிய, ஓடிடுச்சுன்னா என்ன ஆகும், உனக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்ன போது கடைக்காரன் சொன்னானா, ஒரு நண்டை மட்டும் விட்டாதான் பிரச்சனை, அது ஏறி வெளியே வந்துடும். ஆனால் நிறைய நண்டுங்க இருக்கிற இடத்துல ஒன்றா விட்டா ஒன்று ஏறிச்சுன்னா இன்னொன்று இழுத்துரும். அதனால இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அந்த ஒரு நண்டு இருக்கு பாரு, அதை நான் திறந்து விட்டுட்டேன்னா ஏறிட்டு போயிடும். இதை நான் யோசித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு இந்த சகேயு கதையில் ஒரு ஞாபகம் வந்துச்சு. எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தார்கள் என்று பின்பு நாம் வாசிப்போம். எல்லாரும் முறுமுறுத்தார்கள். இயேசு ஒரு ஒரு பாவியின் வீட்டுக்கு போறார் என்று முறுமுறுத்தார்களாம். நீ முன்னுக்கு வரக்கூடாது என்று சொல்லி நிறைய பேர் உனக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடும். சகேயுவை பார்க்க கூடாது என்று சொல்லி நிறைய பேர் இயேசுவை குறித்து என்னென்னமோ பேசினாங்க. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளையை, சகேயு மரத்தில் ஏறிட்டான். இயேசுவை பார்க்கணும்னு தீர்மானிச்சிட்டான். அப்படிப்பட்டவனை இயேசு விடவே மாட்டார். அருமையான ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆலயத்திலே வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரு பாடல் கையை தட்டி, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். உன் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்க இயேசு வந்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வாருங்கள், கையை தட்டி பாடுவோம். நல்லா கையை தட்டி. வசனம் தொட்டா சந்தோஷம், பாடல் தொட்டாலும் சந்தோஷம். பக்கத்துல பாருங்க, நல்லா சிரித்துட்டு பாருங்க. கவலையா இருக்கிற மூஞ்சி கூட சிரிக்கிற மூஞ்சாயிடும். கையை தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், நல்ல சந்தோஷமா மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிட்டு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, கை தட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா
தங்க ராஜா, இயேசு ராஜா. அப்படியே உள்ளத்தை திறந்து இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. நல்ல கையை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிக்க கேட்க போறோம். வாசிக்க பார்ப்போம். ஜெரமையா chapter 29 and verse 13. You will seek me and find me when you seek me with all your heart. நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்படி ஆண்டவரை தேடணுமா? முழு இருதயத்தோடு தேடணுமா? பாஸ்டர் இன்றைக்கு உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உன்கிட்ட ஆண்டவர் பேசுறார். உன் இருதயத்தை மட்டும் நீ திறந்துட்டனா, அப்பா சகையு உமை அவளோடு தேடி வந்தது போல நானும் வந்துட்டேன்பான்னு நீ வந்துட்டனா, இயேசு நிச்சயமா உன்னை ஆதரிப்பார், உன்னோடு உன் வாழ்க்கையில இடைப்படுவார். 42ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. You know the psalmist when he wrote in Psalm 42 and verse 1, it says, as the deer pants for streams of water, so my soul pants for you, my God. Shall we say amen? பிரியமானவர்களே, எப்படி சங்கீதக்காரன் தாகமாய் இருந்தானோ அப்படி நாம் இருந்தா ஆண்டவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில கண்டிப்பா வந்து குறுக்கிடுவார். சகையு வாழ்க்கையில வந்தது போல. Will Jesus stop for you today? உனக்கு இயேசு உன் வாழ்க்கையிலே உன்னை சந்திக்க அவர் வந்து நின்று உன்னை அழைப்பாரா? பிரியமானவர்களே, இரண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். முதல் காரியம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? The first thing, what did we learn? Zacchaeus desperation, சகையுவின் தவிப்பு. இப்ப இரண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்? வசனம் 5 கவனியுங்கள். The Savior's initiative, இரட்சகரின் முன்முயற்சி என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். Look at verse 5. Zacchaeus came down immediately. Jesus called him and said that asked Zacchaeus to come down. Amen. And Zacchaeus immediately came. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கடந்து வருகிற ஒரு பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். அற்புதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறனா, நிச்சயமா உனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம இவ்வளவு நேரம் 4 வசனத்துல என்ன பார்த்தோம்னா, சகையு இயேசுவை பார்க்கும்படி குள்ளனா இருந்தபடினாலே இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு என் அருகில வந்து என் வீதியில வந்திருக்கிறார், நான் அவரை பார்க்கணும். இன்னைக்கு நான் அவரை பார்க்கலனா என்றைக்கும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நான் பார்க்கணும். தாகத்தோடு வந்தான், மரத்தின் மேலே ஏறினான். இப்ப 5வது வசனம் பிரியமானவர்களே, அந்த வசனம் நமக்கு என்னத்தை உரைக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த சகையு இயேசுவை தேடி வந்தது போல இயேசுவும் சகையுவை தேடி வந்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கிறீங்களோ, இயேசு உங்க வாழ்க்கையிலே அவர் உங்களுக்குள் வர விரும்புகிறார். ஆமென். While you are seeking him, you are passionate about him, just like how Zacchaeus was. Jesus has come seeking you. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கிறது. சகையு ஏங்கினான், ஆனா இயேசு அதற்கு மேலே ஏங்கினார். என் பிள்ளை அல்லவா சகையு. அல்லேலூயா. சகையுவை பார்க்கும்படி அந்த காட்டத்தின் மரத்தின் அண்டை வந்து நின்றார். ஆமென் சொல்லுவோமா எல்லாரும்? அல்லேலூயா.
சகேயு அண்டே வந்து இயேசு நின்றார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இயேசு வந்து நிற்கும்படிக்கு அதிகமாய் விரும்புகிறார். அவர் உனக்கு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனிங்கள். Look at that verse. We are not trying to please man, but God who tests our hearts. நம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பவுல் எழுதி சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக யார் நம்மை அறிந்து கொள்கிறார்? தேவன் ஒருவர் தான் நம்மை அறிந்து கொள்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கூட்டத்தில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்னா, இவன் பாவி, he was a sinner. So the people were astonished. How come Jesus is noticing Zacchaeus? So their eyes was towards Zacchaeus, but Jesus' eyes was towards my child of God. His eyes was towards one man's soul. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா. ஹல்லேலூயா. எப்படியாவது இவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சகேயு இயேசுவை கூப்பிடும்படிக்கு காத்திருக்கல. இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அவன் பெயரை சொல்லி சகேயுவை இறங்கி வா என்று அவனை அழைத்தார். ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். உன் தாயின் கருவத்திலே நீ உருவாவதற்கு முன்பே வேதம் சொல்லுகிறது இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. He knows us. இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அங்க வசனத்தில் இயேசு சொல்றார், I must stay at your house today. இயேசு சொல்றாரு, நான் இன்னைக்கு வர உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சகேயுவை நோக்கி இயேசு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தார். The crowd was shocked. They did not really imagine that Jesus will go to Zacchaeus' house. I want you to take 1 John 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 John chapter 4 and verse 10. This is love, not that we loved God, but that he loved us and sent his son as an atoning sacrifice for our sins. கேட்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை தேடி வந்தார். Zacchaeus, number 1, Zacchaeus was desperate. Number 2, Jesus took the initiative. Shall we say amen? பிரியமானவர்களே, ஒன்றாவது சகேயு இயேசுவை பார்க்கும்படி தவித்தான். இரண்டாவது இயேசு முயற்சித்தார், அவன் அருகில போய் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். மூன்றாவது கற்றுக்கொள்ள போறோம் வசனம் 6 8 வரைக்கும். The sinner's repentance, பாவியின் மனம் திரும்புதல். Look at verse 6, 6ஆம் வசனம். Zacchaeus came down at once and received him gladly. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Look at verse 7. People grumbled that Jesus had gone to be a guest of a sinner. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் இடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது you must know the people looked at Zacchaeus' past, but Jesus looked at Zacchaeus' future. Amen.
ஏன்னா ஜனங்கள் பின்னிட்டு பார்க்கும்போது சகேயுவை ஒரு பாவியாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவனை யார் என்று தெரியுமா பார்த்தார்? தன்னுடைய குமாரனாக, தன்னுடைய சாட்சியாக, தனக்காக நிற்கக்கூடியவனாய் பார்த்தார். இன்னைக்கு நீ ஏன் தெரியுமா விலகி விலகி ஓடுற? உன் பின் வாழ்க்கை உன்னை ஒரு துரட்டி கொண்டு இருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் பின் வாழ்வு பொல்லாத வாழ்வு, பாவம் நிறைந்த வாழ்வு. ஆனால் இயேசு உன் பக்கத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறார். மகனே, மகளே, அவர் உன் பின்னணியை பார்க்கல, அவர் உன் மின்னணியை பார்க்கிறார். மனுஷன்தான் உன்னை பார்த்து வேதனைப்படுத்துவான், ஆனா ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்துவார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு உன் பக்கம் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு நீ மறுமொழி கொடுத்தனா நிச்சயமா இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். 8வது வசனத்தை கவனிங்க. Look at verse 8. It says, "Look, Lord, here and now I give half of my possessions to the poor, and if I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount." எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவன் இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது நாள் நாளாந்தரையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவோம்? இன்றைக்கு சகேயு வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வந்துருச்சுங்க. சகேயுவை ஆண்டவர் மாற்றி விட்டார். அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சான். ஹல்லேலூயா. ஐயா, பைபிள்ல நீங்க ஏமாத்தி பொழைச்சிருந்தா நீங்க எப்படி மறுபடி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. லேவியராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, you must return 1/5 of whatever that you have cheated. Add 1/5 அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அதனோடு 5இல் ஒரு பங்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளோ கூட்டி கொடுக்குனே? நீங்க யார்கிட்ட எவ்வளோ பறித்தீங்களோ அந்த பறித்த அமௌண்ட்டுக்கு நீங்க 5இல் ஒரு பங்கு கூட போட்டு கொடுத்தா போதும். ஆனால் சகேயு என்ன தெரியுமா சொல்றான்? அவன் சொல்றான், நான் ஏழைகளுக்கு பாதி கொடுத்துட்றேன். இன்னொன்று சொல்றான், யாரையும் ஏமாத்தி இருந்தா நாளாந்தரியா கொடுக்கிறேன்னு சொல்றான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு வந்துட்டாருன்னா பண பைத்தியம், பிரியமானவர்களே, எந்த உலக ஆசையையும் விட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஆயத்தம் ஆயிடுவான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுங்கள்னு சொல்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சகேயுவை இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை உடனே பாருங்க ஒரு மாற்றம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுக்க அவன் எழும்பினான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியே பைபிளை வச்சுட்டு ஒரு பாட்டு என் கூட பாடுங்க. ஏன்னா யார் வீட்டுக்கு வந்துருச்சு சந்தோஷம்? சகேயு வீட்டுக்கு. இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி பாடுவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கையை தட்டி பாடுவோம். ஆமென். கையை தட்டி எல்லாரும் ஒரு மனமகிழ்ச்சி. கர்த்தர் பெரியவர். ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தடைந்தேன், வழி தப்பி நான் தெரிந்தேன். எல்லாரும் கைய நல்லா தட்டி, அவர் அன்பு கூறவே அனைத்தது என்னையே, அவர் அன்பு கூறவே அனைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டு. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. கைய நல்லா தட்டி ஆமென். மறுபடியும் கவனிப்போம். சகேவியுவின் தவிப்பு, இரட்சகரின் முயற்சி, மூன்றாவது பாவியின் மனம் திரும்புதல், நான்காவதாக வசனம் 9-10 நாம் பார்க்கிறோம். பாவியின் ஆண்டவர் பாவிக்கென்று இடும் அவருடைய வார்த்தை, the Savior's declaration, இரட்சகரின் அறிவித்தல். ஆமென். என்ன இயேசு அறிவித்தார்? வாசிக்க கேட்போமா வசனத்தை? Look at the verses. Today's salvation has come to this house because this man too is a son of Abraham. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் 10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு வந்துட்டார்னா ரட்சிப்பும் கூட சேர்ந்து வந்துடும். ஆமென். பிரியமான தேவ பிள்ளையே, எனக்கு பிடிச்ச 3 ஊழியக்காரவங்க இருக்காங்க. பில்லி கிராம் இருக்கிறாரு, வாரன் வைட்ஸி என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, ஜான் மெக்கார்த்தர் என்று ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? இந்த 10வது வசனத்தை குறித்து இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தம்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாசித்து கற்றுக்கொள்றதுக்கு. பிகாஸ் ஆல் தீஸ் 3 scholars and men of God were able to emphasize on one key word in that verse, in verse 10. 10வது வசனத்தில் அருமையான பில்லி கிராம் என்பவர் வலியுறுத்துகிற வார்த்தையானது the lost, இழந்து போனதை என்று வேத வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். Look at verse 10. Billy Graham, every time when he speaks about Luke chapter 19 verse 10, he will emphasize on the word the lost. Shall we say amen? அப்போ he will always talk about we need salvation. நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாரன் வைட்ஸ்பி அவர் பேசும்போது அவர் என்ன தெரியுமா வலியுறுத்துவார்? தேட வந்தார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு தேட வந்த இரட்சகர், காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை, சகேயுவை தேடி வந்த இரட்சகர். Jesus is one who came to seek and save. So Warren Wiersbe will talk about Jesus coming to seek and to save. Shall we say amen? People of God, இயேசு ஏன் வந்தார்? உன்னை ரட்சிக்க. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஜான் மெக்கார்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. He came. Shall we say praise the Lord? Hallelujah. பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை ரட்சிக்கவே 2000 வருடத்துக்கு முன்பு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று ஜான் அருமையான மெக்கார்த்தர் சொல்லுவார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கடைசி என்னுடைய பிரசங்கம் ஒரு அழைப்பு. இயேசுகிட்ட வந்துரு, இயேசுகிட்ட வந்துரு, உன் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஒப்பு கொடுக்காமல் இருக்காத. எல்லாரும் எழுந்திருச்சு நிற்போமா? இயேசுவின் சமூகத்திலே எல்லாரும் எழுந்து நிற்போம்.
தேவன் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும்